அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது 10,000 கோடி மதிப்புள்ளவன் என்ற உணர்வின் அடிப்படையிலும், ஏற்கனவே செல்ஃபாலஜி ஸ்பெஷல் பார்ட் 2 என்ற பகுதியில் பேசியிருக்கின்றேன். இரண்டாவது இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு அதோடைய தொடர்ச்சியாக பேசுகின்றேன். முதல் பகுதியிலேயே ஒரு மனிதனுக்குடைய மூளையில் அவனுடைய 10,000 கோடி நியூரான்களில் பல லட்சம் கோடி உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும் என்னென்ன பொதிந்திருக்கிறது என்று பேசினோம். தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் படி குறைந்தது 8 அல்லது 10 மரபணு திறன்கள், நம்முடைய இந்திய மரபு படி 64 கலைகள், 64 மரபணு திறன்கள். அதற்கு பிறகு எல்லையற்ற ஆற்றல்கள், சுவாமி விவேகானந்தர் கூறியபடி எல்லையற்ற ஆற்றல்கள். அதனுடைய நிரூபணமாக இன்றைக்கு புரூஸ் லிப்டன் போன்றவர்கள் எபிஜெனடிக்ஸின் பிதாமகனாக இருப்பவர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற அல்லது அறிவியல் பூர்வமாக வந்திருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான டிஎன்ஏக்கள். அதற்கு பிறகு நம்முடைய சுயவியல் கோட்பாட்டின்படி எல்கையற்ற ஆற்றல்கள், அண்டத்தில் இருப்பது அனைத்துமே பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்பதற்கிணங்க, இந்த உலகத்தில் பிறந்து இருந்து இருக்கின்ற ஒரு மனிதர்களை மட்டும் முதலில் பேசுகிறோம். மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும், இருந்த ஆற்றல்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தொழிலுற்று கொண்டிருக்கிறது. அதை எப்படி தோண்டி எடுத்து முறைப்படுத்துவது தான் நமது சுயவியல் கோட்பாடு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒவ்வொரு அணுவணுவான இயக்கத்திற்குரிய ஆற்றல்கள் இருக்கின்றன. மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும். ஏற்கனவே முதலிலே பேசிவிட்டேன். இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும்போது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நாம் உணர்வு ரீதியாக புரிந்து, ஒரு இயேசு இருக்கிறார். நாம் பிறந்து இருந்து இறந்தன்னு சொன்னதில் நமக்கு நேரடியாக தெரிவதை சொல்லுகின்றேன். உங்களுக்குள்ளே ஒரு இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு விவேகானந்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு கம்பர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு திருமூலர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே 18 சித்தர்களும் இருக்கிறார்கள், உங்களுக்குள்ளே ஐன்ஸ்டீன் ஞானியும் இருக்கிறார், மார்க்கோனி விஞ்ஞானியும் இருக்கிறார். விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்த அத்தனை பேருமே உங்களோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு கம்ப்யூட்டரை கண்டுபிடித்திருக்கக்கூடிய சார்லஸ் பெப்பே போன்றவர்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இணையதளத்தை கண்டுபிடித்தவர்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அவர்கள் இறந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த மரபணு திறன்களினுடைய இணைப்பு, பிணைப்பு, கிளை, சார்பு, எல்லா திறன்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. 100% அப்படியே இருக்கிறது என்று சொல்லாமல், ஒவ்வொருவருக்குள்ளே அங்கே மாற்றங்களோடு சதவீத குறைவு, அளவு, நிறைவு. ஒருவருக்கு இசையிலே, இப்போ இளையராஜா என்பவர் இசையிலே உதாரணத்திற்காக 100%, 200% கூட ஆற்றல்கள் இருக்கும். ஆனால் அவருக்கு சொற்பொழிவிலே இல்லை இல்லையா? அங்கே வேர்ட் ஸ்மார்ட் இல்லை இல்லையா? இப்படி இந்த சதவீத கணக்குகள் தான் மாறும்.
அதனால்தான் எல்லோரும் வித்தியாசமானவர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக இருக்கவே முடியவே முடியாது என்று கூறுவதற்குரிய காரணம் அதுதான். அப்போ இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே. அப்படி இருப்பதனால்தான் என்றைக்கோ தோன்றிய அத்தனை பேர் வருகிறார்கள். போதி தர்மருடைய டிஎன்ஏ ஒரு சாதாரண சர்க்கஸ்காரனுக்கு வந்திருக்கிறது என்று படம் எடுப்பதற்கு காரணம் அதுதான். ஆக இவ்வளவு பேரும் நமக்குள்ளே இருக்கிறார்கள், இவர்களை எப்படி தோண்டி எடுப்பது? அதே நேரத்தில் உங்களுக்கு கொடூரமாக வர்ணிக்கப்பட்ட ஹிட்லரும் உங்களோடு தான் இருக்கிறார். அங்கேதான் உங்களுக்கு மனிதன் பாதி கடவுள் பாதி என்ற செய்தி வருவது. இவ்வளவும் இருந்து அதைகளெல்லாம் எப்படி நீங்கள் பகுத்து வகுத்து முறைப்படுத்தி உங்களுடைய அறிவால், உங்களுடைய எண்ணத்தால், உங்களுடைய நுண்ணறிவால், உங்களுடைய பகுத்தறிவால், உங்களுடைய மனச்சாட்சியால் நீங்கள் எப்பொழுது பகுத்து வகுக்கிறீர்களோ அந்த அறிவும் உங்களோடு இருக்கிறதல்லவா? எல்லாமே உங்களோடு இருக்கிறது, டிஎன்ஏ உங்களோடு இருக்கிறது. அதே நேரத்துக்கு அதில் வகுத்து பகுத்து நாம் ஒரு அணுவை கண்டுபிடிக்கிறோம். அந்த அணுவை அப்படியே நாம் எதிர்மறைக்கு பயன்படுத்தலாம் அல்லவா? அப்படி பயன்படுத்தப்பட்டு தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. இலங்கையில் நடந்த விஷயம் எப்படி? ஜாலியன் வாலாபாக்கிலிருந்து பாருங்கள். இந்த அணுவையோ அல்லது ஆயுதத்தையோ பயன்படுத்தின விஷயம்லாம் என்னான்னு பாருங்கள். அப்படி பாருங்கள். அதை வகுத்து பகுக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. இந்த அறிவையெல்லாம் நீங்கள் முழுமைப்படுத்தி அந்த அறிவின் சூப்பர் அறிவாக இருக்கக்கூடிய சுப்ரீம் அறிவாக இருக்கக்கூடிய ஆத்ம அறிவும் இருக்கிறது. அதுதான் சூப்பர் கான்சியஸ்னஸ். அதை பற்றி கொஞ்சம் விளக்கி இருக்கும். கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது தான் சூப்பர் கான்சியஸ், அந்த அறிவு. அதே நேரத்துக்கு எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அறிவுடைமையிலே சொல்கிற அறிவு கான்சியஸ்னஸ் லெவல் அல்லது சப்கான்சியஸ்னஸ் லெவல். இது சூப்பர் கான்சியஸ்னஸ் லெவல். இதை இரண்டாவது விதமாக பேசுகின்றேன். மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கான்சியஸ்னஸ் அண்ட் சப்கான்சியஸ்னஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்பதை நீங்கள் வகுத்து பார்க்கும்போது தான் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்ற உணர்வு, ஆதி உணர்வு 24 வருஷம் அசைவற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அங்கே தான் விட்னஸிங்காக பாருங்கள், சாட்சியாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாதாரண காலங்கள்லாம் சொல்கிறாங்களே, கொஞ்சம் நிறுத்தி அமைதியாக பொறுமையாக இருந்து அதை கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. அந்த யோசனையினுடைய உச்சக்கட்டத்தில் இருப்பது தான். ஏனென்றால் அறிவிலையோ நுண்ணறிவிலையோ பகுத்தறிவிலையோ அல்லது மரபணுத்திறன்களின் அறிவிலையோ உணர்ச்சியோடு நம்முடைய எல்லா விஷயமான நேர்மறை இல்லாத எதிர்மறைகளோடு கலந்து செய்யும்போது, அறிவு நுண்ணறிவதோட மாயை கலந்து, பொய்மையை கலந்து, சுயநலத்தை கலந்து, அவசரத்தை கலந்து, ஆத்திரத்தை கலந்து, ஆணவத்தை கலந்து, பேராசையை கலந்து, பொறாமையை கலந்து, அந்த குணங்களோடு கலந்து பார்க்கும்போது அதிலிருந்து வெளிப்பாடு வேறு. இப்போ விவேகானந்த திருவள்ளுவர் கூறிய எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்று சொல்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அறிவு என்பது அங்கே களங்கமே இல்லை. இப்போ இது முதல்ல சொன்ன அறிவு ப்ளஸ் மாயையை கலக்கும்போது, பொய்மையை கலக்கும்போது உங்களுக்கு திரிமான சொல்யூஷன் வரும். ஆனால் அத்தனையும் கடந்து அன்போடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் கருணையோடும் பார்ப்பது தான் அந்த மெய்ஞான அறிவு, மெய்யுணர்வு அறிவு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு மனிதனுடைய அத்தனை ஆற்றல்களும் உடம்புக்குள்ளே இருக்குது. அதை எப்படி தோண்டி எடுக்கிறோமோ, அதை முறைப்படுத்துகிறோமோ, அதை பிரிக்கிறோமோ, அதுவும் நமக்குள்ளே இருக்குது.
அப்படின்னா வெறும் அறிவு மட்டும் இருந்திருக்கலாம். அப்போ இவ்வளவையும் கலந்து, பிரித்து, வகுத்து, பகுத்து பார்த்து, அதற்கு பிறகு அதை விட்னஸிங்கா பார்க்கக்கூடிய மெய்யுணர்வுகளையும் பார்த்தோம்னு சொன்னா தான், அந்த விஷயத்தில உலகத்தில இருக்க ரகசியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ரகசியங்கத்தை இட்டுச் சென்றவர்கள் தான் எளிமையா திருவள்ளுவர், எளிமையா திருமூலர், எளிமையா சித்தர்கள், எளிமையா விவேகானந்தர். விவேகானந்தருடைய ஸ்பீச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா, விவேகானந்தருடைய ஞானதீபத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் படிக்கும்போது, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அழகாக, அதாவது 4 வரி படித்தோடனே கொஞ்சம் அப்படியே நின்றும். இப்போ திருக்குறளை எப்படி நீங்கள் வந்து கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எணின்னு சொல்லி இந்த 7 வார்த்தைகளுக்குள்ளே அப்படி போகும்போது உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இது வந்து வெறும் பொழிப்புரை இல்லை. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒவ்வொரு உச்சரிப்பு, கற்க என்ற உச்சரிப்புக்குள், கற்க என்ற வார்த்தைக்குள், கற்க என்ற எழுத்திற்குள், கற்க என்ற நினைப்பிற்குள், கற்க என்ற அறிவிற்குள் ஒரு மாபெரும் உயிர்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சுவாமிஜியுடைய விவேகானந்தருடைய ஸ்பீச்சை நான் கேட்ட உடனே எவ்வளவு ஒரு சொல்கிறார், எவ்வளவுக்கவ்வளவு நீ எல்லையுட்குட்பட்ட அழியக்கூடிய பொருட்கள் மீதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போகக்கூடிய பொருட்களின் மீது, அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், உடம்பு ரொம்ப முக்கியம். இதன் மீது ரொம்ப 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 நீ எவ்வளவுக்கு எவ்வளவு காமிக்கிறியோ அப்போவெல்லாம் உனக்கு மரண பயம் இருக்கும். அதே எவ்வளவுக்களவு உன்னை சுற்றி இருக்கிற உயிரினங்களோடு, ஜீவன்களோடு, மனிதர்களுடைய நன்மைக்காக நீ பாடுபடத் தொடங்குகிறாயோ, அங்கே உனக்கு வந்து மரண பயமே அற்றுப்போகும் என்று அந்த 4 வரி சொல்கிறாரு. அப்படியே வந்து என் வாழ்க்கையில் இந்த 4 வரியை திரும்ப திரும்ப குறைந்தது எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு 100 தடவை 200 தடவை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த 4 வரிக்குள்ளே உலகமே அடங்கி இருக்கிறத பார்த்தேன். எல்லாமே போயிடுது. ஆமாம், எல்லாமே மாயின்னு தெரிஞ்சாலும் அதை அப்ளிகேஷன் பண்ண முடியாமல் அலையிறணுமா. எல்லாருமே தத்துவங்களை பேசிடுவோம். ரொம்ப நெருக்கி பேசுனா ஒன்றும் இல்லை சார், 4 இட்லி தான் சாப்பிடுவோம்னு சொல்லுவார். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா காசுன்னு வந்தால், பணம்னு வந்தா, பொருள்னு வந்தால் பறப்பார். சார் உலகம் ஒன்றும் இல்லைன்னு, இது இந்த உலகம் ஒன்றுமில்லை என்ற செய்தியும் தெரியாமல் படித்ததில்லை. அதுதான் ஆத்மாவினுடைய ரகசியம். அதுதான் வந்து அது எல்லாரும் சொன்னது தான். கடவுள் உள்ளே இருக்கிறார் என்று சொன்ன விஷயத்தினுடைய கடவுள் உணர்வு தான் அது. அந்த கடவுள் உணர்வும் கடவுள் தன்மையும் தான் சூப்பர் கான்சியஸ்னஸ். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த தத்துவத்தை மறக்கவே மாட்டாங்க. இறக்க போகிறோமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஆமாம் சார் ஒன்றும் இல்லை சார் வாழ்க்கை அப்படின்வாங்க. ஏதோ உலகத்தில் கொடூரமாக இருக்கவனும் அதான் சொல்லுவான். அந்த வார்த்தையை உச்சரிப்பாரே ஒழிய, அந்த உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், உதாரணமாக ஒரு நாளில் இருக்கக்கூடிய 1440 நிமிடங்களிலும் 86,400 செகண்டுகளிலும் அனுபவிக்கிறது தான் சுயவியல் கோட்பாடு. ஒவ்வொரு நினைப்பிலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு செயலிலும் இந்த உலகம் ஒன்றுமில்லை என்பதில் 24 மணி நேரமும் இருந்து கொண்டு, அந்த ஒன்றுமில்லாததற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாபெரும் அதிசய சக்திகளோடு, சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி எல்லையற்ற சக்திகளோடு இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சக்தியையும், காஸ்மிக் எனர்ஜியையும் உள்ளே புகுவதை பார்த்து உணர்ந்து கொண்டு, மறுபடியும் இந்த உலகத்திற்குள்ளே இடைவெளி இல்லாமல் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் என்ற பர்த்த புரிஞ்சு இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் கிடைக்கும். அந்த ரகசியத்தினால்தான் நம்ம சுயவியல் கோட்பாட்டுடைய ரகசியம் புரியும். எல்லையற்ற இருக்குது, உனக்கு எல்லையற்ற இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கேட்டுட்டு போயிட்டாங்க. சுவாமிஜியுடைய 100 இளைஞர்களை குழுவோம் உருவாக்குவோம் என்று சொன்ன சுவாமிஜி 1800க்கு மேலே சொன்ன
இன்னைக்கு வரைக்கும் நடத்த முடியலை. ஏன்? எல்லோருக்கும் தெரியும். இது என்னன்னா எல்லோருக்கும் பசி இருக்கிறது, வலி இருக்கு, பாசம் இருக்கிறது, பயம் இருக்கிறது போல எல்லோருக்கும் தனக்குள்ளே கடவுள் தன்மை இருக்கிறது என்பதை யாரும் சொல்லிக் கொடுக்காமலே தெரியும், உணரும். ஆனால் அந்த கடவுள் தன்மையினுடைய 100% பூரணத்தை புரிந்திருக்கிறார்களா என்பது மட்டும்தான் தெரியாது. யாருக்கும் தெரியாமல் கிடையாது. குழந்தை ஒரு 4 வயது, 5 வயது, 10 வயது ஆனவுடனே அதுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மரண பயம் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பெல்லாம் அதுக்கு உள்ளே எல்லாமே இருக்கிறது. ஆனால் அதை பிரித்து, வகுத்து, பகுத்து ஒவ்வொருவரும் தானே உணர வைக்கக்கூடியது தான் இந்த செல்ஃபாலஜி. அதனால தான் இந்த செல்ஃபாலஜி சுயவியல் கோட்பாடு உலகத்திலேயே முதல் முறையாக முறைப்படுத்த முயற்சி செய்திருக்கிறோம். இதை அனுபவித்த பிறகு தான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சு பாருங்கள். யாருமே வேணாம். கடவுளை பார்ப்பதற்கு, கடவுளை கேட்பதற்கு, கடவுளை உணர்வதற்கு, கடவுளோடு வாழ்வதற்கு, கடவுள் தன்மையோடு 24 மணி நேரம் இருப்பதற்கு, அறிவியல் பூர்வமாக இருப்பதற்கு, அப்படி இருந்தவர் தான் திருவள்ளுவர் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அப்படி இருந்தவர் தான் திருமூலர் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அப்படி இருந்தவர்கள் தான் விஞ்ஞானிகளும். நீ மெய்ஞானியை மட்டும் நினச்சிக்காத, விஞ்ஞானிகளும். அதில் அவங்களுக்கு முந்தி பிந்தி வரும். ஸ்டீவன் ஹாக்கின்ஸாக இருந்தாலும் கடவுளின் துகள்களை பற்றி பேசக்கூடிய உணர்வு இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலையே. இவரா கண்ணை இவருக்கு படைச்சார், இவரா ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் மூளையை இவரா படைச்சார். இப்படி உள்ளே போனீங்கன்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரம் ஸ்டீவன் ஹாக்கின்ஸும் கடவுள் இல்லை என்ற செய்திகள். அதல்ல, கடவுள் இல்லை என்று தனி மனிதனாக இருக்கிறார் நம்மளும் சொல்ல. ஆனால் உங்களுக்குள்ளே இந்த சப்கான்சியஸும் சூப்பர் கான்சியஸ்னஸும் ஆத்மா என்று பெயரிடப்பட்ட எல்லையற்ற சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்தால், அதை வைத்துக்கொண்டு ஏதோ சாமியாராகிற வேலை இல்லை. அதை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும், தான் பிறந்த காந்திஜி பிறந்தார்னா அவர் காரியத்தை முடித்தார், இயேசு பிறந்தார்னா அவர் காரியத்தை முடித்தார், பாரதி பிறந்தார்னா அவர், இது மாதிரியே நீங்கள் வாழலாம், செய்யலாம். உலகத்தினுடைய ரகசியங்களெல்லாம் அறிந்து இந்த வாழ்க்கையை முடிப்பதற்குள்ளே எத்தனை கோடிக்கணக்கான ரகசியங்களையும் புரியலாம் என்பது என்னுடைய சின்ன கருத்து. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டே இருப்பதனால்தான் நான் அனுபவ வாயிலாக இதை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.